யாரு வாசிக்காங்களோ அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க. அவங்க வீட்டுல சாட்சியா இருப்பாங்க, தெருக்கள்ல சாட்சியா இருப்பாங்க. அவங்களோட ஜென்ம ஸ்பாவம்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும். பழைய குணங்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும். இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பழைய இருதயத்தை வெளியில எடுத்துட்டு புது இருதயத்தை மாட்டிடுவாரு. பழைய இருதயத்துல பல கடினங்கள் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாராம். எசேக்கியேல்ல போட்டிருக்கு, கடினமான இருதயத்தை வெளியில எடுத்துட்டு சதையான இருதயத்தை மாட்டிடுவாரு. நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படிங்க கடினமான இருதயத்தை எடுத்துட்டு நான் ஒன்னும் பேசலன்னு நார்மல் ஆக்கி விட்டுருவாரு. நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லுத எல்லாம் அந்த வீம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு சாஃப்டா மாத்திருவாரு. யாரோட இருதயம்லாம் கடினமா இருக்கோ, ஆண்டவரே கடினமான இருதயம்லாம் உடைக்கப்படட்டும்னு நம்ம கேட்கணும். ரொம்ப சாஃப்டா மாத்திருவார். ஆமென். சிலர் நான் செத்தாலும் பேச மாட்டேன்பாங்க. செத்தா யார்கிட்ட தான் பேசணும்? அங்க ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் பேசணும். ஆண்டவர் நம்மகிட்ட உள்ள கடினமான எண்ணங்களை மெதுவா நவட்டி விட்டே இருப்பார். எது எதெல்லாம் தூர போடணுமோ போட்டுருவார். சில நேரம் நம்ம போன உடனே எல்லாம் காலி ஆயிரும், ஸ்தோத்திரம்னு சொல்லிடணும், அதான் ஆசீர்வாதம். எனக்கு தரலையேன்னு நம்ம போட்டு அடிச்சு முளைக்கிட்டு இருந்தோம்னா பின்னாட்களை விட முன்னாட்களை விட பின்னாட்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும், ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். நமக்கே தெரியாம ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்போம். இந்த ஜெப ஐக்கியத்துல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கல நீங்களும் நானும் யோபுவை போல நம்ம பயோடேட்டா தெளிவா இருக்கணும். ஆமென். என்ன பயோடேட்டா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இப்போ 2-3 லிஸ்ட் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். நடைமுறையில இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா நம்ம இப்போ இந்த கடைசி நாட்கள்ல பல ஓத்திரங்கள் இருக்கு. நம்ம நல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், ஒரு சாட்சியா வாழ முயற்சி பண்ணணும், நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நம்ம வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு, அந்த பயோடேட்டால நிறைய எழுதிட்டே போகலாம். பல பக்கத்துக்கு எழுதலாம் பயோடேட்டாவை, இன்னும் எழுதிட்டே போகணும். நல்ல வேத வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும், நல்ல வசனத்தை வச்சு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யாரையும் குழப்பமா இருந்தா அவங்கள பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார்னு நம்ம சொல்லணும். அது நம்ம பயோடேட்டால ஆண்டவரே எழுதுவாரு. யாராவது கவலையோடு இருந்தா நீங்க கஷ்டப்படுதீங்க, தைரியமா இருங்க, நான் ஜெபம் பண்ணுதேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பயோடேட்டால ஆண்டு எழுதிட்டே இருப்பாரு, பல பக்கத்துக்கு எழுதுவார். யோபு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பயோடேட்டா நம்பர் பிளேட் தெளிவா இருந்துச்சு, ஒரு குழப்பமும் இல்லை. ரெண்டாவது, யோபு பல துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. துக்கத்தின் மத்தியில நான் ஏன் வாழணும்னு கேட்கல, அதை ஜெபமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆமென். எப்படி ஜெபமா கன்வெர்ட் பண்ணாரு? ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன்னு சொன்னார். சொல்லி ஜெபம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. கடைசி குறிப்பு வாசிக்கிட்டு இருக்கோம், 23ஆம் அதிகாரம் பாருங்க. அவருக்கு ஒரு அற்புதமும் நடக்கலையா. 23 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம்